பிகேஆர் கட்சியின் கடந்த தேர்தலின் போது தனது செயல்பாடுகளால் பல பாதிப்புகள் வந்ததாகவும், அன்வார் தம்மை கடுமையாக திட்டியதாகவும் பிகேஆர் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும், பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். கடந்த மே 23ஆம் தேதி கட்சி தேர்தலுக்கு முன்னதாக பிகேஆர் கட்சியின் உச்சமன்ற கூட்டம் நடைபெற்றதாகவும், அப்போது அன்வார் வெளிப்படையாக தம் மீது கோபத்துடன் கத்தியதாகவும், இதனால் அன்வார் தம் மீது அதிருப்தியில் இருப்பதை கட்சியினர் உணர்ந்ததால் நூருல் இசாவுக்கு அவர்கள் ஆதரவளித்ததாகவும் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கட்சி தேர்தலை டிஜிட்டல் முறையில் நடத்தியது குறித்து பல்வேறு சிக்கல்களை தாம் முன்வைத்ததாகவும், அதனால் கட்சியின் பாரம்பரிய உறுப்பினர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தாம் பிகேஆர் கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ ஃபூசியா சல்லே மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அன்வார் குறுக்கிட்டு சுமார் 20 நிமிடங்கள் தம்மை கடுமையாக திட்டியதாக டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்தார். பிகேஆர் கட்சியின் மேலவை தலைவர்கள் தம் மீது கொண்டிருந்த மொத்த நம்பிக்கையையும் அன்வார் அந்த 20 நிமிடத்தில் உடைத்து விட்டதாகவும், அதன் பின்னர்தான் நூருல் இசாவுக்கு அவர்கள் ஆதரவளித்ததாகவும் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். கடல் பயிற்சியின் போது காணாமல் போனதாக நம்பப்பட்ட ராணுவ வீரர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை கொந்தான் கடல் பகுதியில் டைவிங் பயிற்சியில் ராணுவ குழு ஈடுபட்ட போது 30 வயது ராணுவ வீரர் காணாமல் போனதாகவும், மீட்பு படையினரும் கடல்சார் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தேடுதல் பணியில் ஈடுபட்ட நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் நீரில் மூழ்கியதாக நம்பப்பட்ட ராணுவ வீரரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாக கொந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அட்லி மாட் தாவூத் தெரிவித்தார். டைவிங் பயிற்சியில் 4 ராணுவ வீரர்கள் ஈடுபட்ட நிலையில் குறித்த நேரத்தில் 3 ராணுவ வீரர்கள் நீருக்கடியிலிருந்து வெளியேறியதாகவும், ஒருவரை மட்டும் காணவில்லை என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காணாமல் போன ராணுவ வீரர் 300 மீட்டர் தொலைவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாகவும், பிரேத பரிசோதனைக்காக அவரின் உடல் கொந்தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் முகமது அட்லி மாட் தாவூத் கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னாள் பிரதமர்களை மதிப்பதில்லை என்று பர்சாத்து கட்சியின் உதவி தலைவரும் பேரா மாநில முன்னாள் மந்திரி பசாருமான டத்தோஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு சாடியுள்ளார். மக்களுக்கு தேவையான ஆட்சியைத்தான் எல்லா பிரதமர்களும் வழங்குவார்கள். மக்கள் நலனுக்காக செயல்பட்ட முன்னாள் பிரதமர்களான துன் டாக்டர் மகாதிர் முகமது, தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின், டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆகியோரின் கருத்துக்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒரு நாளும் செவிசாய்ப்பதில்லை என்று முன்னாள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு தெரிவித்தார். குறிப்பாக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எஸ்எஸ்டி வரி விரிவாக்கம் தொடர்பாக முன்னாள் பிரதமர்களான துன் டாக்டர் மகாதிர் முகமது, தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின், டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆகியோரின் கருத்துக்களையும் அன்வார் கேட்டிருக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு வலியுறுத்தினார். இது மக்களை பாதிக்கும் ஒரு திட்டம் என்பதால் இதற்கு அனைத்து அனுபவமிக்க தலைவர்களின் ஆலோசனைகளையும் அன்வார் பெற்றிருக்க வேண்டும் என்றும், தாம் பேரா மாநில மந்திரி பிசாராக இருந்தபோது அரசு திட்டங்களை செயல்படுத்தும் முன்னர் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் தாம் கலந்துரையாடலை மேற்கொண்டதாகவும் டத்தோஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு சுட்டிக்காட்டினார். பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை காவல்துறை சுட்டுக் கொன்றது. நேற்று சனிக்கிழமை இரவு 7:50 மணிக்கு புக்கிட்டமான் சிறப்பு படையினர் சந்தேக நபரை கைது செய்ய முயற்சித்த போது இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்ததாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குனர் டத்தோ ஃபாட்லி மார்சூஸ் தெரிவித்தார். இரவு 7:30 மணி அளவில் சந்தேக நபர் கடா சுங்கைப்பட்டாணியில் இருந்து டொயோட்டா கேம்ரி வாகனத்தில் வெளியேறியதை காவல்துறையினர் கண்டறிந்ததும் ஜலான் சீடாம் கிரி சாலையில் காவல் அதிகாரிகள் வாகனத்தை முற்றுகையிட்டு சோதனையிட முயற்சித்த போது சந்தேக நபர் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் தற்காப்புக்காக காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக டத்தோ ஃபாட்லி மார்சூஸ் கூறினார். காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் 34 வயது உள்ளூர் ஆடவர் என்றும், அவர் மீது 30க்கும் மேற்பட்ட குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் டத்தோ ஃபாட்லி மார்சூஸ் கூறினார். உயிரிழந்தவரின் வாகனத்தில் இருந்து துப்பாக்கிகளையும் வெடி மருந்துகளையும் கொள்ளையின் போது பயன்படுத்தப்படும் ஆயுதங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்தது. உயிரிழந்த சம்பந்தப்பட்ட ஆடவர் கடந்த டிசம்பர் மாதம் மலாக்காவிலும், கடந்த மார்ச் மாதம் நீலாயிலும், தற்போது ஜூன் மாதத்தில் ஈப்போவிலும் நடந்த
கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் இதன் மூலம் சுமார் 6 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஃபாட்லி மார்சூஸ் விளக்கமளித்தார். தலைநகர் மற்றும் புத்ராஜயா ஆகிய பகுதிகளில் போலி பாஸ்போர்ட் தயாரிக்கும் கும்பலைச் சேர்ந்த 5 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 9:19 மணிக்கு தேசிய குடிநுழைவுத்துறை புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் புத்ராஜயாவில் மேற்கொண்ட சோதனையில் அவர்கள் 5வரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து பல நாடுகளின் பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கும்பல் கடந்த வாரத்தில் முதியவர்களிடம் போலி பாஸ்போர்ட்டுகள் குறித்து பரப்புரை செய்யும் போது கண்டறியப்பட்டதாகவும் அவர்களை கண்காணித்து வந்த அதிகாரிகள் இன்று போலி பாஸ்போர்ட்டுகளுடன் அவர்களை கைது செய்ததாகவும் டத்தோ ஜகாரியா ஷாபான் கூறினார். கைது செய்யப்பட்ட 5வரும் 30 முதல் 66 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்களிடமிருந்து 6 மலேசிய பாஸ்போர்ட்கள், 22 சீன நாட்டு பாஸ்போர்ட்கள், 7 பங்களாதேஷ் பாஸ்போர்ட்கள், 3 இந்தோனேசிய பாஸ்போர்ட்கள், வியட்நாம், மியான்மர் ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட்களுடன் மடிக்கணினி, 2 வாகனங்கள், கைப்பை, அச்சுப்பொறியுடன் 3070 ரிங்கிட் ரொக்கம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக டத்தோ ஜகாரியா ஷாபான் கூறினார். நேற்று மஞ்சுங் தேசிய மைதானத்தில் நடைபெற்ற கால்பந்தாட்டத்தின் போது பினாங்கு அணியின் கோல் காவலர் ஃபைராஸ் முகமது மயங்கி விழுந்த நிலையில் முதல் உதவி பயனின்றி உயிரிழந்தார். உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தலைமையில் நடைபெற்ற இந்த கால்பந்தாட்டத்தில் கெடாவுக்கு எதிரான ஆட்டத்தின் போது ஃபைராஸ் முகமது மயங்கி விழுந்ததாக நம்பப்படுகிறது. உடனடியாக மைதானத்தின் மருத்துவ குழு அவரை மஞ்சோங் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் மைதானத்திலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். 53 வயதான ஃபைரஸ் முகமது பினாங்கு மாநில கால்பந்தாட்டக்காரர்களில் முக்கியமானவர் என்றும் முன்னதாக பினாங்கு, ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களின் முதன்மை கோல் காவலராகவும் விளையாடி உள்ளார். ஃபைரோஸ் முகமது ஆட்டத்தின் போது இயல்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்ததாக சக கால்பந்தாட்ட வீரர்கள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டின் போது நெஞ்சு வலி ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். 1990 ஆண்டு முதல் 1998 ஆண்டு வரையில் தேசிய ஹரிமாவ் கும்பாங் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினம் மற்றும் விற்பனை மற்றும் சேவை வரியான SST விரிவாக்கம் உள்ளிட்ட மக்களை பாதிக்கும் பல பிரச்சனைகள் குறித்து கவலை தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. காலை 8 மணிக்கு போலீஸ் மேற்பார்வையில் பங்கேற்பாளர்கள் கூடத் தொடங்கினர். அன்வார் பதவி விலக வேண்டும், மக்கள் போராடுகிறார்கள் மற்றும் மக்கள் சுமையாக உள்ளனர் போன்ற வார்த்தைகள் எழுதப்பட்ட பதாகைகளை அவர்கள் ஏந்தி இருந்தனர். பெஜிவாங் தகவல் பிரிவு தலைவர் ரஃபீத் ரஷீத் அலி, பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் ஹனீஃப் ஜமாலுடீன், ஸ்லாங்கூர் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் சுக்ரி உமார், கிளந்தான் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் கமால் முகமது, முன்னாள் PKR தலைவர் இசாம் நோர் மற்றும் மலேசிய இஸ்லாமிய மாணவர் கூட்டணி தலைவர் அசாமுடீன் சகார் ஆகியோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.